தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நமது அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசு எடுத்துக் கொள்கிறது என கூறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுப்பதாக கூறினார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சருக்கும் என்ன பயம் என கேள்வி எழுப்பிய அவர், கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டதாகவும் 69% இடஒதுக்கீடு ரத்தாகிவிட்டால் அன்றைய தினமே திமுக ஆட்சி கலைந்துவிடும் என்றும், ஏனென்றால் 69% இடஒதுக்கீடு நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை, பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு கிடைத்ததாக கூறிய அவர், அதை காப்பாற்றுவதற்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும், உச்சநீதிமன்றத்தில் வரும். வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சிடும், உறுதியா கலைஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமா ஆயிடும். இத எப்படி காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும். 69 விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கிறது, இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது. அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க, உடனே நடத்துங்க. நடத்திதான் காப்பாற்ற முடியும், வேற எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாதுன்னு மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கண்டுக்கிற மாதிரி தெரியல.